ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ஸில் பயணம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்போர்டு. காலேஜ் படிக்கும்போதும் வேலைக்கு போகும்போதும் இந்த மாதிரி ஃபுட்போர்ட் அடித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் இருக்குங்க. பஸ்ஸில் போயும் சரி, இந்த மாதிரி ஃபுட்போர்ட் அடித்தும் சரி. சமயபுரத்து அம்மான தரிசிக்க போகும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது. நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஃபீல். செம்ம கூட்டங்க கோயில். சீரியஸாகவே சாமி எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளி சனி ஞாயிறில் மட்டும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கம்பல்சரி 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க சாமி பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 12:30 அந்த ரேஞ்சில் லைனாக நிற்க ஆரம்பிச்சிருப்பேன். 4:25 அந்த ரேஞ்சு தான் நான் வெளியிலே வந்தேங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்களேன். லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடியே மறக்காமல் வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வசதிகள் இல்லைங்க. பழனி மாதிரி மொட்டை அடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாத்ரூம் வசதி இல்லை. ஏகப்பட்ட இது பரவாயில்ல. சாமி நல்லா பவர்ஃபுல்லான சாமிங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் சமயபுரம் கோயிலுக்கு போயிருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சமயபுரத்தம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நானுமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க போயிருந்தேன். இவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைன் ரொம்ப பெருசுங்க. மொட்டை அடிச்சுட்டு கஜினி மாதிரின்னு நடக்க வச்சுட்டாங்களே. என்னால் பேச முடியல அந்த இடத்துல. சரி, என்ன இருந்தாலும் வேண்டுதல் வச்சுட்டோம் சாமிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு முடி கொடுத்துட்டு கொஞ்சம் மனசை தேத்திட்டு வந்தேன். கோயில் ரொம்பவே பெருசுங்க. கோயில் ரொம்ப உள்ளே செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. பராமரிப்பெலாம் செம்ம இதுங்க. பராமரிப்பெல்லாம் குறை சொல்லக்கூடாது. கோயிலுக்குள்ளே கோயிலை சுற்றி இருக்க இடங்கள்லாம் சரியில்லை. சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த வழிப்பறி பண்ணுற மாதிரி வலுக்கட்டாயமாக சில பொருட்களை வாங்க வைக்கிறாங்க. இது கோவில் நிர்வாகமும் சரி, இந்த கவர்மெண்ட்டும் சரி, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செருப்புக்கு இங்கே டோக்கன் போடுறோம், ஃப்ரீ டோக்கன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு அங்கே வைக்க வச்சுட்டு ஒரு மளிகை ஜாமான், அந்த அர்ச்சனை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 350 ரூபாய்க்கு பில் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க. இந்த எலுமிச்சம்பழம் மாலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாமிக்காக வாங்கினோம். அது ஒரு சந்தோஷம்தான், தப்பு இல்லை, சாமிக்காக செய்கிறது. இருந்தாலும் எவ்வளோ தூரம் செருப்பை கழட்டி விட்டு நடக்க விட்டாங்க. அங்கே சன்னிதானத்துக்கு பக்கத்துலேயே செருப்பு கழட்டி ஒரு இடம் இருந்துச்சு. அவ்வளோ தூரம் அந்த வெயிலில் பொடியில் குழந்தைங்க, லேடிஸு எத்தனை பேர் வெறுங்காலில் நடந்துருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியுங்க எத்தனை பேர் காலில் செருப்பு இல்லாமல் எவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களுக்கு வியாபாரம் பண்ணணுமா, நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பொருள் வாங்கிக்கோங்க, அர்ச்சனை பொருள் இங்கேயே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்க போகிறாங்க, தப்பே கிடையாதுல்ல. ஓ மக்களே, சமயபுரத்துக்கு மொட்டை போட்டாச்சு. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 12:30 மணி 1 மணிக்கு உள்ள கோயிலில் லைனில் நிற்க ஆரம்பித்தோம். மணி இப்போ எத்தனை தெரியுமா? 4:25க்கு சாமி பார்த்து வெளியே வரும். வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் யாருமே கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க.